அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, குட்டீஸ்க்குனா ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ ஸ்மைலி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு 3 பொட்டேட்டோவை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா மசிச்சுக்கோங்க. நைஸாக இருக்கணும். இப்போ மசிச்சாச்சு. இதில் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், மைதா 1/4 கப், பிரெட் க்ரம்ஸ் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். சுத்தமாக தண்ணியே சேர்க்கக்கூடாது. இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும். இந்த மாதிரி சாஃப்டான டோவாக பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மைதா சேர்த்து நம்ம செஞ்சு வச்ச டோவையும் சேர்த்து ரோல் பண்ணிக்கிடலாம். ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. நார்மலாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. இப்போ என்கிட்ட ரவுண்ட் குக்கீஸ் கட்ரு இருக்குது. அதை வச்சு நான் ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏதாவது மூடி அந்த மாதிரி இருந்தால் கண்டெய்னர் மூடியை வச்சு கூட நீங்கள் ஷேப் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்குனா ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு நாசியில் வச்சு நான் கண்ணு பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நாசில் இல்லைன்னா ஸ்ட்ரா அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் கண்ணு செஞ்சுக்கிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு ஸ்மைலி அப்படி சிரிக்கிற மாதிரி க்யூட்டாக இருக்குல்ல, அவ்வளோதேங்க. நம்ம ரெடி பண்ணியாச்சு. எக்ஸஸாக உள்ளதையும் நம்ம அதை ஸ்மைலி பண்ணிக்கிடலாம். இப்போ மீடியம் ஹீட்டில் நான் எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன். எல்லா ஸ்மைலியும் அதில் போட்டுடலாம். பொட்டேட்டோங்கிறனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸ்மைலினாலே யாருக்கு தாங்க பிடிக்காது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணையில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதிலே நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பண்ணலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூடாக இருக்கிலே சர்வ் பண்ணிடுங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இது டொமேட்டோ சாஸோடே நம்ம சர்வ் பண்ணையில் அவ்வளோதாங்க. நம்மளுடைய பொட்டேட்டோ ஸ்மைலி சூப்பராக தயாராகிடுச்சு. டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.